வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ யார் யார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் டெலிவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 2. எதோட பார்ட் 2 அப்படின்னா நம்ம கேமரில்லா அட்வான்ஸ்டு கேமரில்லா ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது யார் யார் பார்க்கலையோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தெளிவாக புரியும். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க இண்டிகேட்டர் வந்து எப்படி வந்து நம்மளோட ட்ரேடிங் வியூக்குள்ளே கொண்டு வரதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த கலர்ஸ், இந்த H3 L3 இந்த 2 லைனை மட்டும் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொன்னேன். ஏன் சேஞ்ச் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னா, ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரியும். H3 L3 மட்டும், ஏன்னா H3 L3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன்ஸு. அதுக்கப்புறம் மேலே பாருங்க, நான் H4 H5 எனேபிள் பண்ணியிருக்கேன். கீழே வந்து L4 L5 வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மேலே இருக்கிறது H3 H4 H5 பிளாக் லைன்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த பிங்க் லைன் வரைக்கும் H3 H4 H5. கீழே இருக்க பிளாக் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா L3, அதுக்கப்புறம் வந்து L4 L5. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த எல்லோ கலர், அதாவது ஆரஞ்சு கலர்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது, லாஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன். என்னைக்குமே இந்த பிளாக் லைன், அதாவது நம்மளோட H3யும் L3யும் வந்து முன்னாடி நாள் இருக்கிற H3 L3க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எய்தர் அப்சைட் அப்படி இல்லாட்டி டவுன் சைடில் வந்து நமக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து டார்கெட் செட் பண்ண போகிறோம், எப்படி ஸ்டாப்லாஸ் செட் பண்ண போகிறோம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த பிவோட் பாஸோட செட்டிங்ஸ் போங்க. பிவோட் பாஸோட செட்டிங்ஸில் போயிட்டு இன்புட் போய்க்கோங்க. இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, ஷோ டெய்லி கேமரில், இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு எனேபிள் ஆகிருக்கணும். வேற எதுவுமே நமக்கு எனேபிள் ஆகிருக்கக்கூடாது. பார்த்துக்குங்க, இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு எனேபிள் ஆகிருக்கணும். அடுத்தது ஸ்டைல்குள்ளே போயிருங்க. போயிட்டு வெறும் L3H3 மட்டும் நம்ம பிளாக் கலரில் மாற்றணும் பார்த்தீங்களா, இதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்ல. அழகாக உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ இருக்கும். ஸோ மேலே இருக்க ஆரஞ்சு லைன் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, கீழே இருக்க ஆரஞ்சு வந்து ப்ரீவியஸ் டே லோ. அதேமாரி இந்த நாள் போயிட்டீங்கன்னா இது ப்ரீவியஸ் டே ஹை, இது ப்ரீவியஸ் டே லோ. அதேமாரி பிளாக் லைன் வந்து நமக்கு H3L3. இப்போ நமக்கு எப்போ வந்து என்ட்ரு ஆகிறது, ஒரு ஸ்டாக் வந்து நம்மளோட கிரைட்டீரியா படி, இங்கே பாருங்க, இன்னைக்கு டைட்டன், இன்னைக்கு வந்து டேட் என்ன, இன்னைக்கு வந்து டேட் வந்து நமக்கு 8th நவம்பர். ஸோ 8th நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவாயிருக்கு அப்படின்னா, இதுதான் வந்து முன்னாடி நாளோட H3. அதே மாதிரி இன்னொரு லைன் போட்டுக்கிறேன், இது முன்னாடி நாளோட L3. இந்த 2 லைனுக்கு நடுவில் நம்மளோட இன்னைக்கான L3 நான் வேற கலர்ல போட்டுக்கிறேன், கிரீன். அதே மாதிரி கீழே இருக்கிறது நமக்கு வந்து L3. ஸோ அப்போ கிரீன் லைன் ரெண்டுமே H3L3 இன்னைக்கு, அதாவது டுடேஸ் H3L3. ரெட் லைன் ரெண்டுமே நேத்து H3L3. இப்போ நான் வந்து இப்போதைக்கு இதை டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, நமக்கு இந்த ரெட் லைனுக்குள்ள தான் வந்து இந்த கிரீன் லைன் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ட்ரெண்டிங்கா போயிருக்கு. அதாவது டைட்டன் வந்து நல்ல ட்ரெண்டிங் டேவா போயிருக்கு. இது எல்லா நாளும் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. இது ஒன்றும் 100% வந்து பர்ஃபெக்டான இண்டிகேட்டர் கிடையாது. ஆனால் 80% வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டெய்லி ட்ரேட் பண்றதுக்கு பதிலா என்னென்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக் கிடைக்குதோ அன்னைக்கு மட்டும் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 90% அக்யூரசி உங்களால வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருந்தேன், எப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, எப்போ வந்து முன்னாடி நாள் H3 முன்னாடி நாள் லோ 3க்குள்ள இன்னைக்கு H3யும் லோ 3யும் இருக்கோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதை நான் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் எனேபிள் பண்ணுறேன்.
இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு போறோம். எங்க வந்து என்ட்ரி ஆகுறது? எங்க வந்து எக்ஸிட் ஆகுறது? ஸோ என்னைக்குமே என்ட்ரி ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ஸ்டாக்க வந்து இன்ட்ராடே பண்றதுக்கு முன்னாடி, நம்மளோட செட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ டார்கெட் வந்து ஒருவேளை நீங்க டைட்டன் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட்ல போக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டவுன் ட்ரெண்ட் போகாதீங்க. ஏன் அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட்ல பாருங்க, இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. அதே மாரி முன்னாடி நாளோட ப்ரீவியஸ் டே ஹை வந்து இங்க இருக்கு. இது 2க்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால ஒருவேளை இது டவுன் சைட்ல வந்துச்சு அப்படின்னா, வொர்க் ஆகுமா? வொர்க் ஆகாதான்னு எனக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. சில நாள் வொர்க் ஆகும். சில நாள் வொர்க் ஆகாது. ஸோ அதனால இத அவாய்ட் பண்ணிருங்க. ஆனால் அப்சைட் பாருங்க. ப்ரீவியஸ் டே ஹை இன்னைக்கு ப்ரீவியஸ் டே ஹையும், நேத்தோட ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ஒரு நல்ல ஒரு கேப் இருக்கு. இங்க பாருங்க. நல்ல ஒரு கேப் இருக்கு. இவ்ளோ பெரிய கேப் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டான ட்ரேட் செட்டப். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட என்ட்ரி வந்து எக்ஸாக்ட்டா எங்க இருக்கணும் அப்படின்னா, கரெக்ட்டா H3 ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நமக்கு வந்து கேப் அப்போ, கேப் டவுனோ கண்டிப்பா ஆயிருக்கக்கூடாது. ஸோ கேப் டவுன், கேப் அப் ஆனுச்சு அப்படின்னா எடுக்காதீங்க. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு வந்து கேப் டவுன் ஆகல, கேப் அப்பும் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பியூர் ரெட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பியூர் ரெட் கேண்டில். பட் இது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸ் டேவ வந்து உடைச்சிருக்கு. ஆல்ரெடியே வந்து இங்க பாருங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவ வந்து இது வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ணிருச்சு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. ஒருவேள இன்னும் ஒரு கேண்டில் வந்து இந்த ப்ரீவியஸ் டேவையும், இன்னைக்கான 5 மினிட்ஸ் கேண்டிலையோ, இல்லாட்டி இன்னைக்கான டே ஹையவோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நீங்க ட்ரேட் எடுக்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கேண்டில் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹைய வந்து உடைக்கணும். இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா வந்து நான் கிரீன்ல போட்டுக்கிறேன். அது ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேண்டில உடைச்சிருக்கும். அதாவது ப்ரீவியஸ் டேவ பிரேக் பண்ணியிருக்கும். அடுத்தது வெயிட் பண்ணுங்க. இன்னொரு கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட ஹைய வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, நீங்க ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகலாம். ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகுறது வந்து என்னன்னா, கரெக்ட்டா இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்க ட்ரேட்ல என்டர் ஆகலாம். என்டர் ஆனீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க இருக்கணும் அப்படின்னா, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நாள் இருக்கிற டே ஹை. ஸோ இத வந்து நான் ப்ளூ கலர்ல வச்சுர்றேன். ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 80-90% வந்து வொர்க் அவுட் ஆகும். இதுக்கு மேல நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறது அது உங்களோட இஷ்டம். அதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு மேலயும் நீங்க வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணலாம். இப்ப நம்ம இங்க என்ட்ரி எடுத்தாச்சு. நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறது அப்படின்னா, பை டிஃபால்ட்டா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா இந்த H3க்கும், L3க்கும் ஒரு நடுவுல இங்க வச்சிருங்க. ஸோ இங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, இதான் உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கும். இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்பலாம் கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு, அழகா நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவ எனேபிள் பண்ணிக்கங்க. H3, L3 எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு ப்ரீவியஸ் டே ஹையும், நேத்தோட ப்ரீவியஸ் டே ஹையும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அப் சைடு வந்து ரிஸ்க் எடுங்க. ஒருவேளை டவுன் சைடுல வந்து ப்ரீவியஸ் டே ஹையும், முன்னாடி நாள் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் நெறைய டிஃபரன்ஸ் ஆனுச்சுன்னா, டவுன் சைடு ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்வேஸ் வந்து கம்மியா வைங்க. ஸோ இப்ப பாருங்க, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆயிருப்போம் இந்த இடத்துல? ஒரு அப்ராக்ஸிமேட்டா எந்த இடத்துல என்ட்ரி ஆயிருப்போம்? ஒரு 90ல என்டர் ஆயிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ 90ல வந்து நம்ம வந்து என்டர் ஆயிருப்போம். அதாவது 3290ல வந்து நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அப்ப 3310 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஆனா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து அதே 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்போ 1:1 ரேஷியோல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். பட் நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, இதோட ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்டாக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன்.
ஸோ இங்க வந்து நான் என்ட்ரி எங்க ஆயிருப்பேன் அப்படின்னா, இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஆனா, அதுக்கப்புறம் வந்து எப்ப வந்து இன்னொரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல தான் வந்து திருப்பி ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்டர் ஆயிருப்பேன். இங்க பாருங்க டார்கெட் வந்து சூப்பரா நமக்கு அடிச்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க இந்த இடத்துல வச்சிருக்கலாம். ஸோ ஆஃப் த வேல்யூ வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ இதே மாரி வேற ஒரு ஸ்டாக் பாருங்க. ஸோ வேற ஏதாவது ஸ்டாக் இருக்கா? இத விட்டுருங்க. பிடிலைட் வந்து நமக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து இவ்ளோ தூரம் போயிருச்சு. அதனால இத வந்து நீங்க இந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா, பட் எனிவே நமக்கு வந்து இங்க போகும். பட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதனால நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் வந்து பெருசா இருக்காது. இதே டவுன் சைட்ல ஒண்ணு பார்க்கலாம். இன்ஃபி எடுத்துக்கங்க. ஸோ இன்ஃபி பாருங்க. மேல இருக்க ப்ரீவியஸ் டே ஹையும் அதாவது முன்னாடி நாள் ப்ரீவியஸ் டே ஹையும், இன்னைக்கு ப்ரீவியஸ் டே ஹையும் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஆனா கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை வந்து நல்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க எப்ப வந்து இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, அப்ப கண்டிப்பா அந்த இடத்த வந்து நமக்கு தொட்டுருது பாருங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து இந்த பிடிஹெச்க்கு உள்ள கேப் வந்து நமக்கு டார்கெட்டா இருக்கலாம். ஸோ நெறைய பேர் வந்து ஒருவேள எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியா வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வந்து இங்க 50% வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காம, இந்த H3க்கு கீழ வைக்காம, நீங்க வந்து ஸ்டாப் லாஸ வந்து எந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாப் லாஸ வந்து இந்த H3க்கு கீழ வச்சுக்கங்க. ஸோ H3க்கு கீழ வச்சுக்கங்க. பட் பரவால்ல. ஸ்டாப் லாஸ் அடிச்சா அடிச்சுட்டு போகுது. ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கேப்பிட்டல் வந்து லூஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோ வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யாருக்காவது புரியல அப்படின்னா சொல்லுங்க. ஒரு லைவ் ட்ரேட் நான் காமிக்கிறேன். எப்படி வந்து நம்ம என்ட்ரி பண்ணோம், எங்க ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.